ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் மெல்ல எழுந்திரிக்கலாமேன்னு சொல்லி நினச்சிது. ரொம்பவே மெல்ல எழுந்திரிச்சாச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் மார்னிங்கே நான் டிஃபன் வேறு வெரைட்டி செய்யலான் இருந்தேன். ஆனால் டைம் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு தோசையை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டேஸ் வரைக்கும் சீக்கிரமே எழுந்துச்சி தான் ஆகணும். ஏன்னா தம்புக்கு 7:30க்கு ஸ்கூலுங்கிறப்ப அவன் டிஃபன் செஞ்சு கையில் எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் அவனுக்கு சீக்கிரமே செஞ்சு கொடுக்கறதுக்கு எழுந்திரிச்சிருவேன். சண்டே தானே கொஞ்சம் மெல்ல தூங்கி எழுந்திரிப்போன்னு நினைக்கிறது தான் ரொம்பவே போயிடுது. சரி நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் பாருங்களேன். அது தம்புவோட டாய் ஒன்று எடுத்து அதுலேருந்து தான் செஞ்சுருந்தேன். எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எந்த டாயாக இருக்கணும்? மோஸ்ட்லி இது காமனாக உள்ள ஒன்று தான். எதுவும் வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. அதுவும் தம்புக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அது உடஞ்சி போனோன்னே அதுலேருந்து எடுத்து தான் இந்த ஃப்ரேம் செஞ்சு வச்சுருந்தேன். லஞ்சுக்கு காராமணி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ்க்கு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கறனால ஒரு 6 பல் எடுத்துருக்கேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காராமணி நேற்று நைட்டே ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஊறி இருந்துச்சு. அதை ஒரு 4-5 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன் குக்கரில். நல்லா வெந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் வச்சு செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்ப அப்படியே மசிஞ்சு வதங்கணும்னு இல்லை, ஓரளவு அது நல்லா வதங்கி வந்தால் போதும் எல்லாம். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் வதக்கிட்டு. அதனால் நீங்கள் ரேண்டமாக வெட்டினா போதும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கிறப்பயே இதிலையே கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன்னா உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். தனியா பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இது அடுப்பு ஆனில் இருக்கிறப்ப போட வேண்டாம், ஏன்னா அந்த பொடியெல்லாம் கருகிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் பெரட்டி விட்டாலே போதும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது இதில் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அந்த மசாலாலாம் ஆறிடுச்சு, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக அது வறுபட்டுச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொன்னிறமாக வறுபட விட்டுருக்கேன். இதிலேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை கிளறிட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களோட தக்காளியோட புளிப்புக்கு தக்கன நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலாவை கூட நீங்கள் இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு இதை நமக்கு தேவையான அளவுக்கு நான் லிக்விட் ஆக்கிக்கிறேன். குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம காராமணி சேர்த்துற வேண்டியதான். நான் 1 கப் அளவு காராமணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நசுக்கணும்னா நல்லா வெந்திருக்குது, ஆனால் மசிஞ்சு இல்லை. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் சேர்ந்து குழம்பு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் திக்காகி சேர்ந்தாப்பில் வந்தோடனே நம்ம எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு பூரிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதையும் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அரைக்கிறப்ப தாளிக்கிறப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு குருமாவோட வாசனையோட சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு பாட்டில் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். பெரிய பாட்டில் ஏற்கனவே கழுவி வச்சது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். இப்போ சின்ன பாட்டிலெல்லாம் கழுவி வச்சேன். இது கை உள்ளே போகாது, அதனால் ப்ரெஷ் வச்சு தான் கழுவ வேண்டியிருந்தது. இந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி மாறிடும். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு சின்ன பாட்டில் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டிலோட மூடி அப்படி தான் ஆயிடுச்சு.
அது கொஞ்சம் மாறுற மாதிரி ஸ்டேஜ் வரையில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கிறேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு. பெரிய பாட்டிலெல்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுக்கிற ஐட்டத்தெல்லாம் போட்டுட்டேன். சின்ன பாட்டிலில் போடுறப்ப அந்த வாய் சின்னதாக இருக்கிறதுனால போடுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்த பொட்டலம்லாம் போடுவாங்க பாருங்கள் கடலைக்கு, அதுமாரி போட்டு ஒட்டிட்டு நான் அடியில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு அது வழியாக போட்டது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இது ஃபில் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த தானிய வகையெல்லாம் வந்து இதில் போட்டுக்கிட்டேன்னா பயிறு, அப்புறம் காராமணி, வெள்ளை சோளம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த சின்ன பாட்டிலில் போட்டுக்கிட்டேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? கிளாஸ் பாட்டிலில் இருக்கிறப்ப அதெல்லாம் இதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அலமாரியில் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இதை தான் ஃபுல்லாக வைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அலமாரியை பார்க்குறதுக்கே. அவ்வளோ அழகாக நீட்டாக அமைஞ்சுது. எல்லாம் ஒரே மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நமக்கு. இந்த ஜார் வந்து நான் கும்பகோணத்தில் வாங்கினது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன், கும்பகோணம் ஷாப்பிங்கில் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த ஜாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜார் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆனால் எவ்வளோ இடம் வந்து அடைக்குது பாருங்கள். கொஞ்சம் இடம் தான் எடுத்துக்குது, நிறைய ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அந்த அளவுக்கு இது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. குவாலிட்டிங்கிறப்ப சூப்பர் குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த பெரிய பாட்டிலும் அந்த லாஸ்ட் 2 பாட்டிலுமே மீஷோவில் வாங்கினேன். சென்ட்ரு மட்டும் நான் வந்து கும்பகோணத்தில் வாங்கினது. இன்றைக்கி ஒரு கொரியர் வந்திருந்துச்சு. இது எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. இந்த இது என்னென்னு காட்டுற பாருங்கள். கலரே நல்லா சூப்பர் பிங்க் கலராக இருக்குல்ல. இது வந்து ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு பேகு தான் இது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோங்கிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரிக்கு இல்லைனாலும் வீட்டிலையே கூட நம்ம இதில் வச்சு நம்ம வைக்கிறப்ப டஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரே இடமா இருக்கும், எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேகு தான். ஆனால் உள்ளே கொடுத்துருக்குற கிளாத்து கொஞ்சம் மெல்லிஸாகவே இருந்துச்சு. வெளியில் திக்காக இருந்துச்சு, ஆனால் உள்ளே கொஞ்சம் மெல்லிஸாகவே இருந்துச்சு. சைடில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க, இதுலையும் வச்சுக்கிற மாதிரி. இதே மாதிரி பேகுக்கு 2 பக்கமும் ஜிப் இல்லாமல் நார்மலாக ஒரு பவுச் மாரி கொடுத்துருக்குறாங்க. சைடில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா 4 பேக்கெட், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4 பேக்கெட் இருக்குது. அதோட மூடியிலையும் வந்து உங்களுக்கு ஒரு ஜிப்பு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கிளாத் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு. மெல்லிஸான ஒரு கிளாத்து தான் இது. ஜிப்பு வந்து இப்போ புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு போடுற வேண்டி இருக்குது. உள்ளே எல்லாம் அடிக்கிட்டு போடையில் போடுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மடிஞ்சிக்கிறதுனால ஜிப்பு போடுறது சிரமமாக இருந்துச்சு. இது வந்து எல்லாேருக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரில எனக்கு. யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மீஷோவில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணினது. மீஷோவில் பாருங்கள். நைட் டிஃபனுக்கு காலையில் தான் தோசையாக போயிடுச்சு, சிம்பிளான்ட்டு நைட் டிஃபனுக்கு நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கிறேன் மெஷரிங் கப்பில். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எப்போயுமே நான் செய்கிறதா இருந்தால் முன்னாடியே பிசைஞ்சு வச்சோம்னா அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இன்றைக்கி நான் ஈஸ்ட்டு சேர்க்கலை, அதுக்கு பதிலாக 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறதும் இதுவும் வந்து 2மே உங்களுக்கு நல்லாவே வரும். ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறதும் நல்லா சாஃப்டாக இருக்கும், இதுவும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதுமாரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஈஸ்ட்டு சேர்க்காமல் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு தடவை வேணால் ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிசைகிறப்ப கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா அது பிசைய அது சேர்ந்தாப்பில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுது, எனக்கு வரல பிசைய அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு கையை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நல்லா 1 மணி நேரம் நான் இப்போ வந்து மூடி வச்சிட போகிறேன். 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து நான் போடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆன பிறகு மாவு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்ம சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இன்னொன்று தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து பால்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான்க்கு எப்போயுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா எங்களுக்கு பிடிச்சது. அதனால் பன்னீர் பட்டர் மசாலா ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்கிறதுனால அதை நான் ஷேர் பண்ணலை உங்களுக்கு. இப்போ நான் எடுத்த மாவுக்கு இந்த அளவுக்கு உருண்டைங்க வந்திருக்குது. கொஞ்சமாக மைதா மாவு தொட்டுட்டு நல்லா வந்து நம்ம நீட்டமாக அதை திரட்டி எடுத்துக்கலாம்.
நான் எப்போயுமே இந்த ஷேப்பில் தானே இருக்கும், அதனால் அதே ஷேப்லேயே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு நான் தட்டியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா தண்ணியை தடவிட்டு அதை அப்படியே எடுத்து நல்ல சூடான ஒரு தவாவில் போட்டுடலாம். ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா எடுக்க முடியாது, ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் போடையிலே பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு சைடு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி அடுப்பில் நீங்கள் இன்னொரு பக்கத்தை காமிச்சிங்கன்னா அது அப்படியே உப்பிக்கிட்டு வரும். உங்களுக்கு நல்லா பஃப்னு உப்பிக்கிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிரும். அது அப்படியே சுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லா வரும். இந்த தந்தூரி அடுப்பில் சுடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கேஸ் அடுப்புலேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பொறுமையாக இதை வந்து நம்ம வச்சு எடுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை எடுத்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ஹோட்டலில் இருக்கிற நான் மாதிரியே இருக்குல்ல. இப்போ பேக் சைடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா பட்டர் நான் நமக்கு ரெடி ஆகிடும். இதிலே வந்து கார்லிக் போட்டு தேய்க்கிறப்பயே கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கார்லிக்கை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கார்லிக் நான் உங்களுக்கு கிடைக்கும். நைட் டிஃபனுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நான் எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு அப்படியே புட்டு எடுக்கிறப்ப அவ்வளோ சாஃப்டாக வந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. என்னோடய தம்பூஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.